ஹாய் எவ்ரிவன். நம்ம பசங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷன்லையோ இல்லை லவ் ஃபெயிலியர்லையோ பிஸ்னஸ் பண்ணணும், பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அது நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் அப்படி தான் வந்தேன். ஆனால் எந்த பிஸ்னஸ் எடுத்துட்டாலுமே கான்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக இந்த சிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு டே ஓல்டு சிக்ஸ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வீடியோவில் கொஞ்சம் சர்ப்ரைசஸும் இருக்குது. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ டே ஓல்டு சிக்ஸ் வாங்குறவங்க டெய்லியும் கான்சிஸ்டண்ட்டாக பண்ண வேண்டியது சின்ன சின்ன விஷயந்தான். ஆனால் கண்டிப்பாக டெய்லியும் பண்ணணும். உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் ஒரு 4 நாளில் போயிட மட்டும் கூடவே கூடாது. அப்படி வரவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கரெக்டாக கேட்டுக்கோங்க. இது மட்டும் டெய்லியும் கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டெய்லியும் அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல கீழே, அது வந்து டெய்லியும் காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் கண்டிப்பாக மாற்றிடணும். நான் வந்து இந்த டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர் வீட்டில் இருந்ததுனால எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து டெய்லியும் வந்து காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் கண்டிப்பாக மாற்றிடணும். அதுக்கடுத்து 2வதாக பண்ணுற தப்பு என்னென்னா, சிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு சிக்ஸ் எல்லாம் காசு போட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த ட்ரிங்கர் வாங்காமல் வந்துட்டு ஏதாவது தட்டுலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் வந்து தண்ணி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, சிக்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணியில் நனைஞ்சிரும். அந்த சிக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது. அது வந்து அப்படியே ப்ரூடிங்குள்ளே சுற்றிட்டே இருக்கும். அந்த ஈரமாக இருக்கிற சிக்ஸ்க்கு நோய் சீக்கிரம் வந்துடும். அதுக்கு நோய் வந்துச்சுன்னா உள்ளே சீக்கிரமாக பரவி எல்லா சிக்ஸுமே இறந்துடும். ஸோ அதனால் நீங்கள் சிக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ட்ரிங்கர் ஒன்று வாங்கிடுங்க. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து ஃபீடர் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ஃபீட் வந்து தீனி வந்து அப்படியே அந்த பேப்பர்லேயே கூட நீங்கள் போட்டு விட்டுறலாம். அப்படியே சாப்பிட்டுக்கும். நீங்கள் ஃபீடருக்கு பொறுமையாக வாங்கிக்கலாம். ஆனால் ட்ரிங்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லியும் பண்ண வேண்டியது இது மட்டும்தான். நீங்கள் டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் பேப்பர் சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் அப்பப்போ வந்து தீனி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக தீனியெல்லாம் போட்டு வச்சிடணும். 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஃபீடரில் தீனி கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது நீங்கள் என்னோட சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தோணலாம். ஆனால் நான் வந்து எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணுவேன். இது வந்து இப்படி இல்லை. அது என்னங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வீடியோவில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. என்னோட சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 10 நாள் சிக்ஸ் தான். ஆனால் எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ பெருசாக, எவ்வளோ நல்லா சாப்பிட்டு எப்படி சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த 1 டே சிக்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து பயப்படுறது வந்து கரண்ட் பில் அதிகமாக வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதுக்கும் என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது. இது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எந்த சேனல்லையும் யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களே அதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நான் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் அது ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ஸாகவும் இருக்கும். அப்படி இருக்கிறதா உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ இன்ஸ்டாவில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்து இன்ஸ்டா பயோவில் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.